நண்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு தை மாதம் மீன ராசியினருக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, மீன ராசியிலே ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி ராசிக்கு 3ஆம் இடமாகிய சுக்கிரனுடைய வீட்டில் அமர்வதும், அந்த 3ஆம் இடத்துக்கு உரிய சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து யோக கிரகமான ராகுவுடன் சேர்ந்து இருப்பதும் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று உறுதிபட கூறலாம். மேலும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து இருப்பதனால் பொருளாதாரம், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சற்று பின்னடைவை சந்திக்கும் என்று சொல்லலாம். இருந்தாலும் தனவரவுகள் தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த மீன ராசியினருக்கு ஒரு சிறப்பு. எண்ணியது போல சிறப்பான பலன்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், சகலவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே அமர்ந்து உச்ச கட்டத்தில் இருப்பதும், யோக கிரகமான ராகுவுடன் சேர்ந்து இருப்பதும் மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆகையினாலே பொருளாதாரம் உயரும், இவர்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும், இவர்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும், பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் அடையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் நிற்பதனால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. அரசாங்கத்தால் பதவிகள் உண்டு, மதிப்பு மரியாதை கௌரவம் உண்டு. இது எல்லாம் இந்த மீன ராசியினருக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இந்த ராசியினருக்கு 7ஆம் இடத்திலே கேது நிற்பதனால் சின்ன சின்ன தடைகள் எதிர்பாலருக்கு உண்டு என்பதை இந்த இடத்திலே கண்டிப்பாக கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதனால் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சனி பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதினாலே வெற்றிகள் குவியக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்குகள் இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடம் உபஜயஸ்தானம். இந்த ஸ்தானத்திலே நீங்கள் நினைத்தபடி காரியங்களை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் நோய் நொடிகள் ஏதாவது இருந்தாலும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது இருந்தாலும், அல்லது வங்கி மூலியமாக ஏதாச்சும் இது நாள் வரை உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அவையெல்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. கடன் சிலருக்கு தீரக்கூடிய சூழ்நிலையும், புதிதாக தீர்ந்த கடனுக்கு பதிலாக புதிய கடன்கள் உருவாவதற்கான சூழ்நிலையும், இந்த கடன் மூலம் பொருளாதார வாழ்விலே சிறப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு காணப்படுகிறது. ஆகையினால என்னடா இது கடன் வாங்குகிறோமே என்ற சூழ்நிலை வேண்டாம். கடனை எதிர்பார்த்தவர்கள் எதிர்பார்த்தபடி அனுபவித்ததற்கான ஒரு கால நேரம் இருப்பதால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்ற சூழ்நிலை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சிறப்பாக வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.